வெல்கம் டு வானவில் வானதி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கந்தர் அப்பம். இந்த அப்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வியூவர்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக சமையல் மட்டும் இல்லை, பாடலும் பாடியிருக்கேன். அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சமையலும் இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் அன்பு உறவுகளே, வாருங்கள் என்னோடு பயணிக்கலாம். செய்முறை பார்க்கலாமா? நான் இந்த கப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி இல்லைன்னா கூட கிளாஸ் இருக்கு இல்லையா நம்ம வீட்டில், அந்த கிளாஸ் அளவு எடுத்துக்கலாங்க. இப்போது அந்த கிளாஸில் அரிசி எடுத்துக்கலாங்க, பச்சரிசி. பாருங்கள், இவ்வளோ கேப் இருக்கு இல்லையா, இதில் நம்ம உளுந்து போட்டு அதை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது உளுந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உளுந்தும் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாச்சுங்க. அது கூடவே 2 பிஞ்ச் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. 3 மணி நேரம் ஊறின பிறகு தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. இப்போது ஒரு தேங்காய் உடைச்சோன்னா பாதி மூடி இருக்கு இல்லையா, இதில் பாதி தான் நான் ஆட் பண்ணி போகிறேன். ஏன்னா ஒரு கிளாஸ் தானே போட்டிருக்கேன். நீங்கள் 2 கிளாஸ் போட்டிங்கன்னா இந்த அரை மூடியும் நீங்கள் துருவி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் மிக்ஸியில் ஒரு அடி அடித்து எடுத்துருக்கேன். 2 ஏலக்காய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அந்த பருப்பும் அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப திக்காக அரைக்கணுங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி தான் அரைக்கணும். ஏன்னா வெல்லம் இதோடு சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் தனியாக தான் ஆட் பண்ணுறேன். அதனால் அரிசி இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். திக்னஸாக இருக்கணுங்க. இப்போ நம்ம ஒரு கப் அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அதே கப்புனால் ஒரு கப்பு வெல்லம் இடித்து இது மாதிரி போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை இருந்தால் கூட போட்டுக்கலாங்க. மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கணுங்க. இந்த வெல்லம் கரைசல் இருக்கும் இல்லையா, இதையும் அது கூட ஆட் பண்ணணும். இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி 1/4 டம்ளருக்கு கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிறங்க. இந்த வெல்லம் கொஞ்சம் கரையிற அளவுக்கு, அதாவது அந்த மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால தான் இது போல் பண்ணுறோம். இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இப்போ மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. அந்த வெள்ளை கரைசல் இருக்கு இல்லையா, அது ஆறின பிறகு இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போது இந்த மாவு கூட அந்த வெள்ளை கரைசலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாவு நீங்கள் ஒரு 3-3:30 மணி போல் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா பசங்க ஸ்கூல் விட்டு வர்ற டைமில் நீங்கள் சூடாக ஊற்றி கொடுக்கும்போது சூப்பராக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கிறேங்க. ஆயில் ஹீட் ஆனதும் மாவை ஸ்லோவாக ஊற்றுங்க. அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். இந்த ஓரங்களெல்லாம் அப்படியே குக் ஆகிட்டு இருக்கும். நடுவில் மாவாக இருக்குங்க. அது வெந்த பிறகு தான் நம்ம திருப்பி போடணும். அது வரையும் உங்களுக்காக ஒரு பாடலில் சில வரிகள். உன் பேரை சொல்லி சொல்லி கூந்தல் மீது அன்றாடம் முல்லை பூவை சூடுவேன். சிங்கார பெண்ணை என்றும் நீங்கிடாது சிற்றாடை போலே வந்து கூடுவேன். செம்பருத்தி ஒன்று உன் சிந்தைக்குள்ளே நின்று செல்லாவும் தேடுதோ. சங்கமங்கள் கண்டு உன் அங்கங்களில் நின்று செந்தேனும் ஓடுதோ. இன்பங்கள் என்னென்றும் சொல்ல வார்த்தை இல்லை. இன்றைக்கும் என்றைக்கும் இனி பிரிவில்லையே. சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை. சொந்தம் நீ அல்லவா உயிர் வாழும் வரை. என் மூச்சிலும் என் பேச்சிலும் உன் பாடல் கேட்கும் தினம் தினம் தினம். நல்ல சவுண்ட் வந்திருக்காங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். அருமையான கந்தரப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக செய்யக்கூடியது வெரி டேஸ்டியாக இருக்கும். இது சாப்பிடும்போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். நம்ம ஆப்பச்சோடா எதுவுமே இதில் ஆட் பண்ணலைங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த பாடலும் இந்த வீடியோவும் உங்கள் வீடு தேடி வருதுங்க. அதுவும் யூடியூப் வாயிலாக எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோவும் இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.